படத்துல விஜய் சாருடைய அவருக்கும் பீஸ் லேட்டா தட்டில் பாருங்க. அன்புள்ள ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? இதுலேருந்து ஒரு புது வீடியோ போட போகிறேன். நான் எப்படி ஆதித்யா டிவியில் போய் சன் டிவியில் போய் ஷோ பண்ண போகிறேன் அப்படிங்கிற சின்ன விளாக் எடுக்க போகிறேன். அதுக்கு ஆமாம் ஆமாம். ஸோ கிளாஸ் முடிஞ்சிச்சுல, நீனே சர்வீஸ் தான் வச்சுருக்கேன். என்ன கிளாஸ் போகிறேன்? நான் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்களா, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நானும் சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோ போடும்போது நான் எனக்கு ஒரு வீடியோ போடக்கூடாதா? ஆமாம், வீடியோ போடுவேன். நான் தனியாக எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு போட்டுக்கிறேன். இந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமான ஒருத்தர் இன்ஸ்பயரான ஒரு ஆள் இருக்காரு. அவரை பற்றி இப்போ சொல்ல மாட்டேன், பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவரில் கண்டிப்பாக ஹீட்டானதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். அண்ட் ட்ரை பண்ணுறேன். போகலாமா? போகலாம். இந்த மெட்ரோ ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு 1.25 மணி நேரம் காட்டுதுங்க. எஸ், இன்றைக்கி அண்ணன் கூட சூப்பரான லஞ்ச் சண்டே ஆஃபீஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பிரியாணி போடுறாங்களாம். ஆமாங்க, பிரியாணி வேறு லெவல். வந்துச்சுன்னா சந்தோஷம். பிரியாணி எப்படின்னு இருக்குது? ஃபீல் சூப்பரா? எஸ் மக்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மேக்கப் போட போகிறோம். வச்சுட்டு கேமரா போய் வச்சுட்டு மேக்கப் போடுறேன். ஃபவுண்டேஷன் சின்ன லைட்டாக மேக்கப். மீசே வேற லெவல் இருக்கானே. போக்கிரி படத்துல விஜய் சாருடைய கேரவன் இருக்கும். அதுல முன் ஒரு பகுதியில விஜய் சார் இருப்பாங்க. பின்னாடி ஒரு சின்ன பாட்டு இருக்கும். அதுல வந்து நானு, ஸ்ரீமன், வையாபுரி 3 பேர் இருப்போம். அப்ப விஜய் சார் வந்து லஞ்ச் டைம்ல வருவாங்க. வந்து திடீர்னு வருவாங்க. நாங்க 3 பேர் உள்ள உட்காந்துருப்போம். திடீர்னு உள்ள உட்காந்துட்டு உள்ள வருவாங்க. எல்லாம் ஏச்சு அட்டென்ஷன் பண்ணிடுவாங்க. எல்லாம் உட்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டு மொபைல் எடுத்து வேலை ஜாலியா சொல்லுவாரு. ஸ்ரீமன் சொல்லுவாரு, ஜிமா ரசிகையா நிறைய பேர் போன் பண்றாங்க, பொண்ணுங்க கால் பண்றாங்க. அப்படியே ராஜா? ஆமா சார், 2 மொபைல் வச்சிருக்காங்க ராஜா. பாரு எங்க இன்னொன்னு கேப்பாரு, சின்ன மொபைல் இருக்கு, போன் போடுங்க பாரு. போன் போட்டு பேச வச்சு கிட்ட அப்படி கேப்பாரு. அப்படியா? வாய்ஸ் இல்லாமா? உங்க லவர் வாய்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களா? இல்ல, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வாய்ஸ் ரசிகையா பேசுறாங்கல்ல, நீங்க நல்லா படம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது நம்மகிட்ட பேசுறது வந்து ரசிப்பாரு, ஒட்டு கேட்பாரு. ரசிகர்களுக்காக தனி மொபைல் வச்சிருக்காரு, பாராட்டுவாங்க. அந்த கிளறி உண்மையிலே கிளறி. நான் சின்ன வயசுல இருந்து இந்த கௌரிக்கிறத கிளறி தான் வாசிச்சிருக்கேன். அது உண்மையில நடந்த விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயம். ஸ்கிரிப்ட்ல ரெடி பண்ணது. நானும் கூட அப்படிதான் படிச்சிருக்கேன் ஆரம்பத்துல. எல்லாருமே அப்படிதான் படிச்சிருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இது வாங்க பழகலாம், உங்கள் ஆதித்யா டிவி. வணக்கம் 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 வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. இது வாங்க பழகலாம். இன்னைக்கு ஷோக்கு சீஃப் கெஸ்ட் யாரு? நம்ம ஆதித்யா. இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருக்க ராஜா பிரகாஷ்மா, வித்தியாசமான ராஜா. புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். எஸ், கராத்தே ராஜா. எஸ், வெல்கம் டு தி ஷோ மிஸ்டர். எஸ் மக்களே, இன்னைக்கு வந்து இன்டர்வியூ ஷோ முடிஞ்சது. நம்ம கராத்தே ராஜா அவர்கள். அண்ணா எப்படி இருந்துச்சு ஷோ? ரொம்ப நல்லா இருக்கு. எஸ், பை பை. எஸ் அச்சா, யாரு கதறி புல்லட் குத்துறா? படி, இது பெரிய நெட்லடா. உசுடா படிக்கிறீங்க. அன்புள்ள இன்னைக்கு ஷூட்டிங்கை பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆதித்யா டிவி ஷூட் முடிச்சுட்டு அப்படியே நான் கிளம்புறேன். ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இல்லை? எஸ்,
ஹாய் மக்களே, இன்னைக்கு ஆதித்யா டிவிக்கு போயிட்டு எப்படி ஷூட்டுக்கு ரெடி ஆகினேன், எப்படி போனேன், எப்படி சீஃப் கெஸ்ட்லாம் ரிசீவ் பண்ணேன், இன்னொன்றுலாம் பண்ணங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார் ஓட்டிகிட்டே பேசக்கூடாது, அதனால் நிப்பாட்டிக்கிறேன். லவ் யூ ஆல். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல். பாய் பாய்.